தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் அருகே காக்கனபாளையம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் கொடுமாம்பள்ளி பகுதியை சேர்ந்த சேகர் இவருக்கு காக்கனம்பாளையம் பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ள நிலையில் இவரது பம்பு செட்டில் 820 கிலோ அடங்கிய 50 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்து அதனை இன்று பெங்களூர் பகுதிக்கு ஏற்றுமதி செய்வதாக திருப்பத்தூர் வனசராகர் சோழராஜனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் வன காப்பாளர்கள் மற்றும் வன காவலர்கள் காக்கனம்பாளையம் பகுதியில் உள்ள சேகருக்கு சொந்தமான நிலத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த 820 கிலோ செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து செம்மரக்கட்டைகளுக்கு கடத்துவதற்கு பயன்படுத்த இருந்த 3 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்து வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து செம்மரக்கட்டைகளை சட்டவிரோதமாக கடத்த முயன்ற சேகரையும் கைது செய்து இந்த கடத்தல் சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள இருவரையும் வனத்துறை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் திருப்பத்தூர் கிராம பகுதியிலேயே 50 லட்சம் மதிப்பிலான 820 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன்.